இன்னைக்கு எச்சரிக்கையா இருந்து, ஆண்டவரே என்ன வந்தாலும் அவரை சிங்காசனத்திலிருந்து விட நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்திலே நீங்க இருப்பீங்க ஆண்டவரே, நான் உம்முடைய சிங்காசனத்தின் கீழே இருப்பேன் ஆண்டவரே. அப்பா, அந்த காரியங்கள் என்னைக்குமே என் குடும்பத்தில் அது மாறாது, என் வேலை ஸ்தலத்தில் அது மாறாது அப்பா, நான் போகிற இடத்துல அது மாறாது, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அது மாறாது. நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எதை பேசினாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் எதை செய்தாலும் சிங்காசனத்தில் நீர் இருப்பீர், நான் சிங்காசனத்தின் கீழே உம்முடைய சமூகத்தில் இருப்பேன். பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தடைகளை உடைக்கிறதுக்காக நன்றி ராஜா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். எல்லாருக்கும் பணமாய் ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஆமென். சங்கீதம் 15. யார் உம்முடைய கூடாரம்? அப்ப ஆண்டவருடைய கூடாரம் எது? ಕಣದಲ್ಲಿ ಓದಿ. ಯೆಹೋವನೇ, ನಿನ್ನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಇಳುಕೊಂಡಿರುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನು ಯಾವನು? ಇಳುಕೊಂಡಿರುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯ ಐತೆ. ಒಂದು ಯೋಗ್ಯತೆ ಬೇಕಂತೆ, ಒಂದು ಯೋಗ್ಯತೆ. ஐயோ வரல, சில பேர் வர முடியல, சில காரணங்கள் எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், அதான் நான் யார்கிட்ட பேசி கொண்டிருந்த போது சொன்னேன், இன்னைக்கு ஃபுல் டே ஆராதனை வச்சாலும் யாருக்கோ ஒருத்தருக்கு இடிக்க தான் செய்யுது, யாருக்கோ ஒருத்தருக்கு வர முடியாமல் தான் 6 மணிக்கே இல்லை 5 மணிக்கே தொடங்கினாலும் கூட, இல்லை 11 மணிக்கு 12 மணிக்கு வைத்தாலும் கூட. ஆனால் மனசு, உலகத்தில் சொல்லுவோம் மனசு ಇದ್ರೆ ಮಾರ್ಗ ಇದೆ ಅಂತ. அப்போது கர்த்தரை தேடணும்னு மனசு பண்ணிட்டா உலகமே எதிர்த்தாலும் அது நமக்கு எதிர்ப்பாக இருக்காது. ஆமே. ஆராதிக்கணும்ட்டு முடிவு பண்ணவர்களை யாராலையும் இதுவரைக்கும் அவர்களை தடுக்க முடியவில்லை. என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேஸ்மெண்ட்டில் பாதாளத்தில் இறங்கி அங்கெல்லாம் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், தேவனை சைனா போன்ற தேசங்களிலே, ரஷ்யா போன்ற கம்யூனிஸ்ட் தேசங்களில் தேவனை ஆராதிக்கிறவர்கள் இன்றைக்கும் ஆராதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சூழ்நிலைகளை பார்த்தல்ல, அவர்களைப் போல சூழ்நிலைகள் நமக்கு வந்துவிட்டால் நம்ம மறுதலித்து விடுவோம். வி மே ஈவನ್ ಡಿನೇ ಗಾಡ್. ದೇವರನ್ನು ಕೂಡ ನಾವೇನು ಮಾಡಿಬಿಡ್ತೀವಿ, ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ಮರುಕಳಿಸ್ಬಿಡ್ತೀವಿ. ಮನಸ್ಸಾಂತರ ಒಂದವರು ಮರುಕಳಿಸೋದು ಸಾಧ್ಯವಾ? ಸಾಧ್ಯ. ಆದರೆ ದೇವ್ರನ್ನ ಆರಾಧಿಸಬೇಕು ಅಂತ ಒಂದೇ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಅವ್ರು ಸಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அழுதா சவுண்ட் வரும்ன்ட்டு. மோசே காலದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಆರಾಧನೆಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದು, ಇವತ್ತು ಅದೇ ಥರ ನಡೀತಾ ಇದೆ. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಸಾಕ್ಷಿ ಒಬ್ಬರು ಶೇರ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ಕೇಳ್ತಾ கண்ணல் கண்ணீரே ಬಂತು ನನಗೆ. ಅಂದರೆ அவங்க பிள்ளைகள் பாலுக்கு அழுவாங்கன்ட்டு பிள்ளைகள் வாயை என்ன பண்ணிருக்கிறோம், பொத்தி வச்சுட்டு. ஏன்னா அந்த சத்தம் கேட்டால் என்ன பண்ணிடுவாங்க, அந்த சத்தம் கேட்டால் இங்கே ஆராதனை நடக்குதுன்னு என்ன பண்ணிடுவாங்களாம், அவங்கள எல்லாரையும். இன்றைக்கி நடக்குது. I am not talking about some 4th century. I am talking about this 21st century. இன்னைக்கும் ஆராதனைக்கு பிசாசு எதிர்த்து கொண்டே தான் இருக்கிறான். வாய்களை மூடிடுவாங்களாம். வாய்களை மூடி அவங்க ஆராதித்து அதுக்கு பிறகு பிள்ளைகளை கவனிக்கிறார்களாம். ஒரு பிள்ளை கூட அந்த அப்படிப்பட்டு வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், நான் சொல்கிறேன், அவர்கள் ஏன் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டார்கள்? ஏன் அந்த தேசத்தில் எழுப்புதல் வராது? வந்திருக்கிறது. சைனா போல நாட்களில் த பிக்கஸ்ட் தெரியுமா சர்ச்சஸ் எங்கே தெரியுமா அதிகமானவர்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? எங்கே? இன் சைனா, இன் பாகிஸ்தான். ஏன் தெரியுமா? சில பேர், சம் பீப்புள், ஒரு சிலர், ஒரு கூட்டம், நான் ஆண்டவரை ஆராதிப்பேன், எனக்கு யார் என்னை கொன்று போட்டாலும் நான் ஆண்டவரை ஆராதிப்பேன் என்று சொன்ன அந்த கூட்டத்தின் நிமித்தமாக அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. ஒரு எழுப்புதல், ஒன் ರಿವೈವಲ್, ಒಂದು ಉಜ್ಜೀವನ. ಯಾವುದಕ್ಕೋ ಹೆಂಗ್ ಬಂತ ಉಜ್ಜೀವನ? ಏನೇ ಆದರೂ ಸ್ವಾಮಿ ನಾನು ಆರಾಧನೆಯನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಅವ್ರ ಮಕ್ಕಳ ಬಾಯನ್ನು ಮುಚ್ಚಿ, ಎಲ್ಲಿ ಹತ್ರ ಆ ಶಬ್ದ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಎಲ್ರಿಗೂ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಆಗ್ಬೋದು, ಆರಾಧನೆ ಏನಾಗ್ಬೋದು, ನಿಲ್ಲಿಸಲ್ಪಡ್ಬೋದು ಅಂತ ಹೆದರಿಕೆಯಲ್ಲಿ, ಭಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಆರಾಧಿಸದವರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದ ಫಾಸ್ಟೆಸ್ಟ್ ಗ್ರೋಯಿಂಗ್ ಚರ್ಚಸ್ ಆರ್ ತುಂಬ ವೇಗವಾಗಿ ಬೆಳೆಯುವಂಥ ಸಭೆಗಳು ಯಾವುದಾಗಿದೆ?
இப்படிப்பட்ட சபைகள். ஆனால் எனக்கு எல்லாம் இருக்கணும், நான் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், என் ஹெல்த் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அப்போ தான் வருவேன்னு சொல்கிற இடத்துல என்ன இருக்காது? எழுப்புதல் இருக்காது. என்ன இருக்காது? எழுப்புதல். தேர் won't be. ಉಜ್ಜೀವನವಿರುವುದಿಲ್ಲ. ಉಜ್ಜೀವನ ಬೇಕಾ? எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸ்லையும் ஆண்டவர் ஆராதிப்பேன். என்ன வந்தாலும் நான் ஆராதிப்பேன். நான் சொல்கிறேன், உன் நிமித்தமாக, அப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக தான் தேவன் என்ன வச்சிருக்கிறாரு? என்ன வைத்திருக்கிறார்? வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். படிங்க இப்போ. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் வசனம், கர்த்தாவே யார் உம்முடைய யார்? அந்த கேள்வி எனக்கு அப்படியே எனக்கு அடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குதுங்க, நான் என்ன கேட்குற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி படித்து பாருங்கள். அப்படி அந்த வேதத்தை எல்லாரும் எல்லா ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ಯೆಹೋವನೇ, ನಿನ್ನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಇಳುಕೊಂಡಿರುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನು ಯಾವನು? ಯಾವನು? ಯಾವಳು? யாரு? பொழுதெனிக்கும் வேற வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் ஆராதிக்க முடியாது. வேற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆராதிக்க முடியாது. என்னதான் ஆக்டிங் பண்ணாலும் ஆண்டவர் வெட்ட வெளிச்சமாக்கிடுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் அதெல்லாம் நடக்காதுங்க. நான் சொல்றேன், நடக்காது, நடந்ததில்லை, நடக்கவும் மாட்டாது. கர்த்தர் சில பேரை பயன்படுத்தணும். இந்த தேசத்துக்கு சொன்னாராம் பில்லி கிரஹாம், இந்த தேசத்துக்கு விடுதல் எழுப்புதல் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் நல்ல சூட்டு போட மாட்டேன், நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன். அவர் எடுத்த தீர்மானம் எடுத்த போது he was just 17 years old. 17 வயசில் ஒரு தீர்மானம். நான் சொல்கிறேன், he made a decision. 17 வயசில் எழுதுறாருன்னா 7 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆமாம், 7 வயசுலேயே, 7 மாதத்துலேயே. இதெல்லாம் எங்கே போகுது? கீழே தான் பார்க்கணும், இப்படி மேலே இல்லை. அவங்க மேலே 60 வயசில் என்ன செய்தார் என்பது காரியம் இல்லை. 7 மாதத்திலிருந்து 70 வயசுக்குள்ள என்ன செய்தார் என்பது தான் பொருள். அப்போது ஒரு தீர்மானம் எடுத்தாரா, ஆண்டவரே நான் என்ன பண்ண மாட்டேன், ஆண்டவர் இந்த தேசத்துக்கு எழுப்புதல் நீங்கள் கொடுக்குற வரைக்கும் ஆண்டவரே நான் நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன், நல்ல ஷர்ட் போட மாட்டேன், டை கட்ட மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சில சௌகரியங்களை நான் செய்ய மாட்டேன். நீங்கள் செய்யணும் ஆண்டவரே, நீங்கள் செய்யணும். நீங்கள் இந்த தேசத்தை தேவனே உடைய எழுப்புதலால் நிரப்பணும். அப்படி ஒரு வைராக்கியம் வர்ற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அது சபையாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நேரங்களை வேறு இடத்துல வைத்து திருப்பி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது முடியாது. ಸಮಯಗಳನ್ನು ಕಳೆದು ಆಮೇಲೆ ಅದು ಬಾಬಾ ಅಂದರೆ ಬರಲ್ಲ. ஓதத்தே மறுபடியும் வராது தேவ பிள்ளையை. சொல்கிறேன் உங்களுக்கு தயவாய், இங்கே சொல்கிறேன், யார் புறங்கூறுகிறவர்கள் அல்ல. சில காரியங்கள் நம்மளை தான் கேட்டுக்கணும். பாருங்கள், இன்னொருத்தரை சொல்கிறத விட நமக்கு நேராக இந்த கண்ணாடி திருப்பி வைத்துக்கொள்ள வேண்டாம். we should turn the mirror towards ourselves. நமக்கு நேராக கண்ணாடியை திருப்பி வைத்து, யார் என் முகம் தெரியுதாங்க, ஆண்டவரே என் முகம் தெரியுதாப்பா, எந்த இடத்துல இன்னும் எனக்கு யார் ஆண்டவர் அந்த யோக்கியத்தை எனக்கு இருக்குதா? அப்போ இங்கே ஒரு க்ரைட்டீரியாவை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு குறித்த காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே ஜட்ஜ்மெண்ட் இல்லை. இப்போ பாருங்கள், ஆராதனை பற்றி கூட நிறைய ஜட்ஜ்மெண்ட்டு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சிரிக்கவே கூடாது, அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஆராதிக்கணும், என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது, அசையாமல் ஆடாமல் ஆண்டவர் ஆராதிக்கிறது எப்படி? கிரிக்கெட் மேட்ச் பேசும்போது அசையாமல் ஆடாமல் அது மேட்ச் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குமா? அப்படி சில பேர் லீகலிஸ்டிக்கா, சில பேர் அப்படி இல்லை, குதிச்சு குமாளம் போட்டு ஆடி அப்படி பண்ணாதான் என்ன, அது ரெண்டுமே சரியில்லை. ரெண்டுமே ரொம்பவும் என்ன பண்ணிடக்கூடாது, அதுதான் பேலன்ஸ் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிதான், பேலன்ஸ் இல்லை, சரியான ஒரு நோக்கம் இல்லை. ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு என்ன தேவையில்லை? நான் போன வாட்டியும் சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் இதை சொல்ல வைக்கிறார், சொல்லி தான் ஆகணும். ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் வேணும்.
ஒரு ஒழுங்கு வேணும். அதே நேரத்தில் என்ன இருக்கக்கூடாது, ஏதோ கட்டப்பட்டவர்கள் மாதிரி ஆண்டவர் ஆராதிக்கக்கூடாது. ஏதோ கட்டப்பட்டவர்கள் மாதிரி கை தட்டக்கூடாதான் சில பேருக்கு ஆராதனையில். they don't want to. அப்புறம் ஆண்டவர் எவ்வளோ தாழ்த்தினார், எவ்வளோ தன்னை மரணம் பரிந்து தாழ்த்தினாராம். ஆனால் ஆண்டோடைய பிள்ளைங்க ஏன் அநேகருக்குள்ளே இன்னைக்கு ರಕ್ಷಿಸಪಡ முடியலன்னா நம்மளே ನಾವು ತಾಳ್ತಿರಲಿಲ್ಲ. ನಮ್ಮನ್ನು ನಾವು ಏನು ತಗ್ಗಿಸೋದಿಲ್ಲ. ತಗ್ಗಿಸುವಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ತುಂಬ ಕಡಿಮೆ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ. we are not able to humble ourselves. நம்மளே நம்ம தக்கிசி என்ன ஆயிருதில்லைங்க, நமக்கு ஒன்றுமே ஆயிடாது. நான் சொல்கிறேன், ஒரு நாள் அவங்க கண்களில் என்ன கிடைக்கும், கனம். தேவன் கனப்பட்டா மகிமைப்பட்டா போதாதா? ஆண்டவரே நீங்கள் மகிமைப்பட்டா போதாதா? வாயில் சொல்கிறதில்ல, கிரியையில் காணிக்கணும். நம்மளுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், ஆண்டவரே வெளிப்படுத்துகிற கிரியைகளாக இருக்கணும். ஆமென். நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம், சொன்னவங்களுக்கே சொல்கிறதில்ல, சொன்னவங்களை எழுப்புறது தான் இந்த சபையுடைய பெரிய விஷயமே. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் ஊழியக்காரர்களாய் தேவனுடைய வல்லமை நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதே தேவன் இந்த சபை இங்கே வைத்திருக்கிறார். ஆமென். வேற செல்ஃப் ப்ரைடு அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தூரமாக இருப்பதாக சொல்லுங்க. தூரமாக இருப்பதாக சொல்லாமா? தூரமாக இருப்பதாக ஆண்டவரே. ஒரு ஆத்மா வர்றேன்னு சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன், உண்மையாக சொல்கிறேன். ஒரு ஆத்மா வராங்கன்னு சொன்னால் இங்கேருந்து எவ்வளோ தூரம் வேணுமானாலும் போக ஒரு நாட்கள் தேவன் பலன் தந்தார். ஒரு நாள் பலன் தந்தார். இன்றைக்கு பலன் தந்திருந்தா எவ்வளோ தூரம் வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணிவிட செய்யலாம். ஆனால் ஒரு காரியத்தை செய்யலாம், அந்த ஆத்மாவுக்கு சத்தியத்தை அவர்களுக்குள்ளே ஆணி பாய்ந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி வந்துட்டேன்னா என்னுடைய வேலை முடிஞ்சது. ஆமென். வரேன்னு யாருன்னா சொல்லிட்டா அவங்கள விடாதீங்க. நான் யாராக இருந்தாலும் வர்றேன்னு சொல்ல, ஏன்னா சொல்ல வைத்தது ஆவியானவர். அவங்க வரேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவ்வளோ கடினமாக. உன் ஜபங்கள், உங்கள் ஜபந்தான். நீங்கள் என்னைக்கோ ஜெபிச்சிருப்பீங்க, என்னைக்கோ நீங்கள் உங்களுக்காக பாரப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு நாள் ஒரே ஒரு வார்த்தை அவங்க வாழ்க்கையில் நான் வரேன் அப்படி உங்ககிட்ட ஜெபிச்சுக்கணும்னு வர்றாங்க பாருங்க. அதுதான் அவங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பு வருகிற நாள். அந்த காரியத்தை நாம் விடக்கூடாது, அதை பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். யாருக்கு இன்னைக்கு தெரியுதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க வரேன்னு சொன்னது எதனால தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள், நான் அன்னைக்கு ஜெபித்தேன், இன்னைக்கு அவங்க வாயில் இதை வர வைத்தீங்க. இது முதற்கொண்டு ஆண்டவரே இவர்களை எப்படியாகிலும் ஆண்டவரே, இவர்கள் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நான் கர்ப்ப வேதனையோடு இவர்களுக்காக நான் போராடுவேன் ஆண்டவரே. ஆமென். ஒரு முறை வந்தாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டேன்றாங்க. டோன்ட் வரி. வந்துட்டாங்களா, அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. ஆனால் வர்ற வரைக்கும் உனக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது, என் ஜபம் செய்து விட்டு வந்து விடுறதில்ல, அதனுடைய பலனை நான் பார்க்கணும். ஏன் நான் இவ்வளோ இதை சொல்கிறேன்னா, சில காரியங்கள் சந்தர்ப்பத்தை நம்ம நழுவ விடக்கூடாது. எவ்ரி சோல் இஸ் இம்பார்ட்டன்ட். சில பேர் என்ன நினைப்பாங்க, அப்படி இவங்களுக்கு நிறைய பேர் வரணும், ஒரு ஆத்மாவும் இம்பார்ட்டண்ட். எத்தனையோ பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ சபைகளில் எங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டவங்க 100, 500, 600 பேர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் நாங்கள் கிரவுண்ட் லெவலில் இறங்கி அவங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய், அவர்களுக்காக சைக்கிளில் டெய்லி போய் சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுத்து, அவங்க படுத்திருக்கும் போது அவங்களுக்கு பராமரிப்பு செய்து, அவர்கள் ஆண்டவரை அறியாத பொழுது தினந்தோறும் ரைட்டு 4 மணி 5 மணி 7 மணி ஆனாலும் அவங்க வீட்டிலே இருந்து எங்கள் வீட்டில் அவர்களை வைத்து, அப்போது அந்த மாதிரி சமைத்து ரெடியாக இருக்கும். அவங்களுக்கு மாத்திரம் கொடுத்துட்டு நைட்டெல்லாம் எப்படி ஆகலும் விடிய சத்தியம் சொல்ல நாட்கள் இருக்குது. அதனுடைய பலன் என்ன தெரியுமா? நிறைய இஸ்லாமிய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஐ எம் டெல்லிங் யூ, நிறைய இஸ்லாமியர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். தே ஆர் டுடே டூயிங் த ஒர்க் ஆஃப் காட். தேவனுடைய ஊழியங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் அவர்கள் பேர்கள் கூட சொல்ல முடியும். இப்போ அவங்க பேரெல்லாம் என்ன ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுதுன்னு சொன்னால் நாம் ஒரு நாள் தூக்கம் கேட்டால் என்னங்க, நிறைய பேர் மூவிஸ் பார்த்துக்கிட்டு நிறைய செய்யாதீங்க. இன்றைக்கி ஒரு மொபைலில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு பொருத்தனை எடுங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, இனி நான் இதற்கு டைம் கொடுக்க மாட்டேன். பிசாசு என்ன பண்ணுறான், இழுக்கிறான். இட்ஸ் அன் அடிக்ஷன். அதில் பார்த்தா கூட கர்த்தருடைய காரியங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள், பைபிளை திருப்பிக்கலாம். என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நிறைய நேரங்கள் பாருங்கள், நீங்கள் கூட பார்க்கணும், என்ன ஆன்லைன் இருக்குது, ஆன்லைனில் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், அது சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்து போகிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் யோர் டைம் வைஸ்லி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன்னுடைய நேரத்தை ನಿನ್ನ ಸಮಯವನ್ನು
ಏನು ಮಾಡು, ಬುದ್ಧಿಯಿಂದ ಉಪಯೋಗಿಸು, ವ್ಯರ್ಥ ಮಾಡಬೇಡ. ಅದನ್ನೇನ பண்ணிடாத, ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ வேஸ்ட் ஆக்கிடாத. மறுபடியும் வராது. மொபைலில் அந்த ரீல் போட்டவன் போட்டுன்னே இருப்பான். சின்ன பசங்கள்லாம் இப்போ ரீல், அது என்ன பைத்தியம்? ஆர் என்ன கேட்கணும் டாக்டர் கிட்ட போயிட்டு, ಏನು ಆಗ್ತಾ ಇದೆ இதெல்லாம் என்னது? ஆர் பைத்தியம் அப்படின்னா என்ன அது? அது ஒரு இனிமேல் ஒரு புதுசாக நான் இப்போ சொல்லிட்டேன், நிஜமாக வருதா இல்லையா பாருங்க. ஒரு என்னது, ஒரு மெடிக்கல் டேர்ம், அதுக்கு டயக்னிசிஸு, அதுக்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு வர்றாங்களா இல்லையா பாருங்க கொஞ்சம் நாட்களில். ரீல்ஸ், அடா அப்பா, அந்த ரீல்ஸை பார்த்து என்ன எல்லாத்துக்கும் ரீல்ஸ் இருக்குது. அவங்க வீட்டில் சாப்பிட்டதுக்கு, தும்புனதுக்கு, ஏஞ்சதுக்கு, உக்காந்ததுக்கு, எல்லாத்துக்குமே முதல்லலாம் சீரியல்ஸு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அவ்வளோலாம் டைம் இல்லை நமக்கு. சீரியலெல்லாம் அடுத்த வாரம் வரைக்கும் யார் காத்துன்னு இருக்கிறது? இன்றைக்கே என்ன பண்ணுறது, அவங்கவுங்க பேரை வச்சு அவங்க காசு என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க, பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அதில் என்னங்க பங்கு? அவங்க வீட்டில் என்ன நடந்தால் நமக்கு என்னங்க? அவங்க வீட்டில் மளிகை டப்பா வாங்கினா என்ன, ஒரு அம்மா அது போய் நகை வாங்குதான். அது வீட்டிலேருந்து புறப்பட்டுலேருந்து, அது போட்ட சாரியிலேருந்து, அது வீட்டிலேருந்து கிளம்புதுலேருந்து, அது குழந்தைக்கு ஊட்டினதுலேருந்து, இது என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு விசுவாசி ரீலா யார்? நமக்கு தேவன் கொடுத்த யோக்கியத்தையை நம்ம இழந்து போவோம். நமக்கு தேவன் கொடுத்த தகுதி ஒரு தகுதி இருக்குதுங்க. நமக்கெல்லாம் என்ன இருக்குது? தகுதி இருக்குதா இல்லையா? தேவனை ஆராதிக்க ஒரு தகுதி இருக்குது. ஒரு தகுதியை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த தகுதியை காத்துக்கொள்ள வேண்டும். we have to be careful about what God has given us. அப்போ இங்க கேட்குறான் பாருங்க கேள்வி 15 எடுங்க. ಯೆಹೋವನೇ, ನಿನ್ನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಇಳುಕೊಂಡಿರುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನು ಯಾವನು? ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲಿ. அப்போ கூடாரம், பரிசுத்த பர்வதம், ரெண்டு காரியங்கள் இங்க பேசப்படுகிறது. அது பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தது. கூடாரம் இருந்தது. கூடாரத்திற்குள்ள என்ன பண்ணுவாங்க? பிரவேசிப்பார்கள். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. அது போக பர்வதம் இருந்தது, சீனாய் மலை, அப்படிப்பட்ட பர்வதங்கள் இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவர்கள் கூடாரத்திற்கு மாத்திரமில்லை, பர்வதங்களிலும் போய் தேவனை ஆராதிப்பாங்க. பர்வதத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, கூடாரத்துக்கு வருவதா இருந்தாலும் சரி, ஒரு தகுதி தேவன் வைத்திருந்தார். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு என்ன பண்ணப்பட்டிருந்தது, அவங்களுக்கு ஒரு கோட்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது. தேவ ஜனங்களுக்கு எப்பவுமே there is a principles that God has laid out. சில காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார், ஒரு டிசிப்ளின். அப்போ இந்த ரெண்டு காரியங்களுக்கும் தேவன் சொல்றார், வெளியிலையும் நீ எங்கே, பர்வதம் எங்கே இருக்கும்? வேற வெளியில இருக்கும். கூடாரம் என்பது உள்ள. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு ஒரு ரகசியம்? சபையில் வரும்பொழுதும் அதே பரிசுத்தம், சபையில் வரும்போதும் அதே ஒழுக்கம், வெளியிலும் அதே ஒழுக்கம். அங்கேயும் தேவன் இருக்கிறார். இங்கே மாத்திரம் இல்லை, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர். நீ எங்கே போனாலும் நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்னவர். அங்கேயும் நீ ஆராதிக்கும் போது அங்கேயும் உனக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஆகையினால அங்கே ஆண்டவர் வெளிப்படும் போது இதை போலவே நான் இருக்கணும்ட்டு வரேன். இங்கே உண்மை எப்படி ஆராதித்தனோ அங்கேயும் என் ஆராதனை என் வேலை ஸ்தலங்களுக்கு போகணும். சொல்லுங்க, என் ஆராதனை என் வேலை ஸ்தலங்களுக்கு போகணும். என் ஆராதனை என் பிள்ளைகளுடைய ஸ்கூல் வரைக்கும் போகணும். என் ஆராதனை என்னுடைய ஆபீஸ் வரைக்கும் போகணும். என் ஆராதனை நான் போகிற இடங்கள் எல்லாம் போகணும் ஆண்டவரே. நான் பேசுகிற இடங்கள் எல்லாம் போகணும். நான் பார்க்கிறவர்கள் இடத்துல எல்லாம் போகணும். நான் எங்கே போனாலும் என் ஆராதனை போகணும் ஆண்டவரே. நான் ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை ஆண்டவரே, ஆராதனையோடய வாழுவேன், ஆராதனையோடய மரித்து போவேன் ஆண்டவரே. எங்கே போனாலும் என்னோடு கூட என்னை விட்டு பிரிக்க முடியாது. அதுதான் சொன்னார் மரியாளை பார்த்து, உன்னை பிரிக்க முடியாத நல்ல பங்கு ಅವಳಿಂದ ಏನಾಗಲಿಲ್ವಂತ, ಅವಳಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಾರದಂಥ ಉತ್ತಮವಾದದ್ದನ್ನು ಅವಳು ಏನು ಮಾಡಿಕೊಂಡ್ರು, ಆರಿಸಿಕೊಂಡ್ಳು. உத்தமவாதது. எங்கே போனாலும் ஆராதனை என்னை பட்சித்து கொண்டே இருக்கணும். ஆராதனை எனக்குள்ளே அப்படி மாத்திரம் நம்ம மாறிட்டோம்னு சொன்னால், அப்படி மாத்திரம் நம்ம வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொன்னால், நம்ம பக்கத்தில் இருக்கிற பிசாசுகள் எந்த காரியத்தை கொண்டு எழும்ப முடியாது. சுட்டெரிக்கிற அக்கினியாய் தேவன் நம்மளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் பலவீனம் உள்ளதல்ல. தேவர ராஜ்யம் பலவீனம் உள்ளதல்ல. அது வல்லமை உள்ளது, அது கிருபை உள்ளது, அது தயவு
உள்ளது. அது பிசாசுடைய ராஜ்யங்களை தந்திரங்களை முறியடிக்க கூடியது. ஆனால் நீயும் நானும் இந்த கூடாரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால், நீயும் நானும் போகிற இடத்திலெல்லாம் ஆராதனையோடு நம்ம செல்வோமானால், நான் இன்னைக்கு சொல்றேன், எங்க போனாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் உன்னை கொண்டு தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். நம்ம எதுவுமே கிமிக்ஸ் செய்ய தேவையில்லை. எந்த விதமான கிமிக்ஸ் என்ன புரியுதா? நம்ம என்ன செய்ய தேவையில்லை, ஏதோ ஒரு காரியத்தை செய்து. சில நேரங்களில் நிறைய இடத்துல நான் இப்பொழுது நூதனமாய் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம், ஏன் அப்படி செய்கிறாங்க? அப்போ சின்னதாக இருந்தப்பெல்லாம் நல்லா ஆண்டவரை ஆராதிச்சாங்க, இப்படி தான் நல்லா பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் நாட்கள் போக போக தே ஆர் லீனிங் டுவர்ட்ஸ் எதுக்காக? ஏதோ ஒரு கிமிக்ஸ், ஏதோ ஒரு இது காட்டுறது, அது காட்டுறது, ஏதோ பயம் வைக்கிறது, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறது. வார்த்தை ஒன்றுமே போதுமானது. வார்த்தை போதுமானது. அதுக்கு ஆட் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். டோன்ட் ஆட், டோன்ட் சப்ராக்ட். அதிலிருந்து எடுக்கக்கூடாது. ಅದನೋಡೆ ಏನು ಸೇರಿಸ್ಕೂಡ್ದು, ಏನೋ ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಜೋಡಿಸ್ಕೂಡ್ದು. ಅದರಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬಾರ್ದು, ஜோடிஸ்லூபார்தோ கூடாதுங்க, கூடாது. அப்படிப்பட்ட இடங்களில் உண்மையான விடுதலைகள் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட இடங்களில் தேவ பிரசன்னம் இருப்பதில்லை. மனுஷனுடைய காரியங்கள் தான் தட் அவுரா அப்பப்போ சொல்வேன்ல, அந்த கரிஸ்மா, இங்கிலீஷ் சர்வீஸில் கூட சொல்லி கொண்டிருந்தேன். கரிஸ்மேட்டிக், கரிஸ்மா எதுக்குங்க அதெல்லாம்? ஆண்டவர் வீற்றிருக்கும்போது தம்முடைய சிங்காசனத்தில் பிசாசுகள் அப்படியே விழுந்து போகும். பாதாளத்தின் சங்கிலிகள் கட்டோடு விழுந்து போகும். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க சிங்காசனத்தில் வீற்றிருங்கன்னு சொல்லணும். ஆண்டவரே நீங்க சிங்காசனத்தில், ಸ್ವಾಮಿ ನೀವೇನು ಮಾಡಿ ಸಿಂಹಾಸನ ರೂಢನಾಗಿ, ನೀವೇನು ಮಾಡಿ ಸಿಂಹಾಸನ ರೂಢನಾಗಿರಿ ಸ್ವಾಮಿ. நீங்கள் சிங்காசனத்தில் இருக்கணும் ஆண்டவரே. எந்த ப்ரீச்சரும் இல்லை, யாரும் இருக்கக்கூடாது. அந்த சிங்காசனம் அவருக்கு மாத்திரம். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன்னு சொல்லக்கூடாதுங்க. நீங்களே குதித்து எழும்பி ஆண்டருக்கு ஆமேன் சொல்லணும். ஏனென்றால் சிங்காசனத்தில் இருக்க அவர் மட்டுமே தகுதி பெற்றவர். எந்த காரியத்தையும் சிங்காசனத்தில் வைக்கக்கூடாது. சம்டைம்ஸ் எந்த காரியமாக இருந்தாலும் பிள்ளைகளை வைத்து விடாதீங்க. பிள்ளைகளை எங்கே வச்சிடாதீங்க? சிங்காசனத்தில் வைக்காதீங்க, டேஞ்சர். செல்ஃபை சிங்காசனத்தில் வைத்திடாதீங்க, டேஞ்சர். ஏதோ ஒரு காரியத்தை என்ன வைத்திடாதீங்க, சிங்காசனத்தில் வைக்காதீங்க. ಗೊತ್ತಾಯ್ತಾ ನಾನು ಹೇಳೋದು? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? சிங்காசனத்தில் இருக்க வேண்டியவர் அவர் மட்டும்தான். சில நேரங்களில் நம்ம மாற்றி போடுகிறோம். வி ட்ரை டு புட் பீப்புள் ஆன் த த்ரோன். நம்ம என்ன பண்ணுறோம், சில பேரை எங்கே வைக்கிறோம்? ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಏನು ಮಾಡ್ತೀವಿ? வைக்க முடியுங்க. சில நேரங்களில் என்ன பண்ண முடியும்? பிரச்சனைகளை சிங்காசனத்தில் வைக்க முடியும். சில பீப்புளை எங்கே வைக்க முடியும்? சிங்காசனத்தில் வைக்க முடியும். சில காரியங்களை எங்கே வைக்க முடியும்? சிங்காசனத்தில். நிறைய நேரங்கள் மனுஷர்களை சிங்காசனத்தில் வைத்தது இன்னைக்கு போதுமே. இயேசுவின் நாமத்தினால யாரையும் நான் சிங்காசனத்தில் வைக்க மாட்டேன் ஆண்டவரே, உம்மை தவிர, உம்மை தவிர, உம்மை தவிர ஆண்டவரே. ஐ வில் நாட் புட் எனிபடி ஆன் த த்ரோன். யாருமே அதற்கு ஆண்டவரே தகுதி இல்லை. நீங்க மட்டும் சிங்காசனத்தில் இருங்க ஆண்டவரே. என்னுடைய எதுவுமே அந்த சிங்காசனத்துக்கு போகக்கூடாது. என் எல்லாமே அந்த சிங்காசனத்தின் கீழே தான் ஆண்டவரே. நான் அந்த சிங்காசனத்தின் கீழே சாஷ்டாங்கமாக இருப்பேன். என்னுடைய அழகு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய எல்லா அறிவு எல்லாமே அந்த சிங்காசனத்தின் கீழே தான். ஹல்லேலூயா. ಎಲ್ಲವೂ ಆ ಸಿಂಹಾಸನದ ಕೆಳಗಡೆ, ಆ ಸಿಂಹಾಸನದ ಕೆಳಗಡೆ ಎಲ್ಲವೂ ಅಡ್ಡ ಬೀಳಬೇಕು. ಎಲ್ಲವೂ ಎಲ್ಲ ಅಡ್ಡ ಬಿದ್ದಿರಬೇಕು? சிம்ஹாசனத ಕೆಳಗೆ. ಇವತ್ತು கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க சிங்காசனத்தில், கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க சிங்காசனத்தில், பாலிட்டிஷியன்ஸு மற்றவங்கள எல்லாரையும் எடுத்து சிங்காசனத்தில் உட்கார வைத்தா ஒரு நாள் வரும், தேவ சபைக்கு அது சாபமாய் மாறும். எங்கே அது நடந்தாலும் நான் தைரியமாக சொல்கிறேன், அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரா. உண்மையிலே அவருடைய சாட்சி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரா. அந்த ஊர் அந்த அந்த அவங்களுடைய சிட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக போகிற ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர், பெரிய பெரிய பொசிஷன், டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்தாரா. வந்த உடனே எல்லாரும் அப்படியே ஒரே இந்த ஊழியக்காரங்க, இவரை கூப்பிட்ட ஊழியக்காரங்களாம் அப்படியே கடன்னு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் விட்டுட்டு எல்லாம் இவர் கூப்பிட்டாரான். ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி நான் வார்த்தை சொல்கிறேன், வார்த்தையை உட்காந்து கேட்கட்டும். வார்த்தையை விட யாரும் பெரியவங்க இல்லை, வார்த்தை கேட்கட்டும்.
அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள சன்மானம் மாட்ತೀರೋ அவங்கள என்ன பண்ணுங்கள், நீங்கள் கௌரவம் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் வார்த்தை முடியட்டும். அவங்க என்ன பண்ணாங்களா, இல்லையா அவருக்கு டைம் இல்லையா, அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்காம என்ன பண்ணாங்களா, வெளியில் மேலே அவர் பேரோடு சொன்னார். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் நமக்கு தேவையில்லை. சத்தியத்தை அந்த காரியத்தை மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அவரை மாத்திரம் கூட்டிகிட்டு வந்து மேலே அப்போ அவர் சொன்னார், எத்தனையோ ஊழியக்காரர்கள் கீழே உட்காந்துருக்குறாங்க, அவங்கள கீழே உட்கார வச்சுட்டு நீ என்ன பண்ணுற, ஆண்டவர் அறியாத ஒருத்தவங்கள. அவர் என்ன பண்ணார், பைபிளை தூக்கிட்டு நேராக வெளியில் போய், நான் இங்கே வார்த்தை சொல்ல மாட்டேன். வார்த்தைக்கு இம்பார்ட்டண்ட் இல்லாமல் தேவனுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லாத எந்த இடத்திலும் நீ என்ன பார்க்க முடியாது. அவர் சொல்லிகிட்டே இறங்கினாரா, இந்த வருஷம் இவர் என்ன இருக்க போகிறதில்ல, பவரில் இருக்க போகிறதில்ல. இந்த வருஷம் எழுதி வச்சுக்கோ. அவர் பேர் சொல்லி சொன்னார். இந்த வருஷம் அவர் கேட்குற மாதிரியே சொன்னார். சத்து போயிட்டாரா, அடிச்சிட்டாங்களா, அடிக்கட்டும். சும்மா ஒரு ஆக்டர் சொல்கிறாரு, என்ன பண்ணிடுவாங்க என்ன, அவரை கேட்டாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறது, த்ரெட்னிங் வருதா, உங்களுக்கு கால் பண்ணி உங்களை கொலை பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடுறேன். ஐயோ அதெல்லாம் வெறும் உதாரு, ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் சித்த இல்லைன்னா ஒரே ஒரு முடி கூட விழாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த ஆக்டர் சொல்கிறாரு, அவருக்கு இருக்கிற அந்த தைரியம் பாருங்கள், அவருக்கு இருக்கிற அந்த ஒரு ஐடியாலஜி பாருங்கள். அவர் சொல்கிறாரு, ஐயோ என்ன பண்ணிடுவாங்க, என்ன வெள்ளி என்னை ஒன்று சாவடிப்பாங்க, அவ்வளோதானே. ஆனால் என் வாய்ஸ் என்ன பண்ண முடியாது, என் வாய்ஸை அவங்க கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய பிள்ளை நீயும் நானும் ஏங்க தைரியமாக பேசக்கூடாது, ஏன் பேசக்கூடாது, ஞானமாக பேசணும், ஞானமாக பேசணும். நான் அதுக்கு தைரியமாக பேசுகிறேன்னு அவங்கள திட்ட சொல்லலை. கர்த்தருன்னு வரும்போது அவர் தான் முக்கியம், அவ்வளோதான், சிம்பிள். ஒரு நாள் வரும், ஐயோ இவங்களுக்கெல்லாம் யார், அவங்க கடவுள் தான் ஃபஸ்ட்டு சொல்லட்டும். அதுதான் என்னுடைய அடையாளம். இவங்க தான் ஃபஸ்ட்டு இல்லை, அவங்க தான் ஃபஸ்ட்டு இல்லை, இவங்களுக்கு இந்த சபைக்கு தேவன் தான் ஃபர்ஸ்ட். எத்தனை பேர் சொல்றீங்க, கரங்களை உயர்த்து, தேவன் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட். ஆமென் ஆமென். அப்போது அவர் சொன்னாரா, நீ இவர் இருக்க மாட்டார், அன்னைக்கு உங்களுக்கு இருக்குது சொல்லிட்டு இறங்கிட்டார். அதே வருஷத்தில் அவர் ஃபுல்லு தோற்று போய் இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன பண்ணல, அவருக்கு அந்த 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 போஸ்ட்டே கிடைக்கல. ஏன் சொல்கிறேன், அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொல்கிறார், அந்த ஊழியக்காரங்களை எத்தனையோ பேருக்கு என்ன பிடிக்காது, எத்தனையோ அந்த ஊழியக்காரங்களை எத்தனையோ முறை என்னை திட்டிருக்கிறாங்க, எத்தனையோ முறை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஐயோ இவங்க பெருசாயிட்டாங்களே, வேறு யாரோ இல்லை ஊழியக்காரங்க. ஆனாலும் அவங்க தேவனுடைய வார்த்தை சொல்கிறவங்களா இருக்கிறதுனால, ஆனாலும் தேவன் அவர்களை அழைத்திருப்பதினால, அவங்கள விட இந்த பெரிய மினிஸ்டர் எனக்கு ஒன்றுமே கிடையாது. வார்த்தை விட பெரிய மினிஸ்டர்ஸ் யாருமே கிடையாதுங்க. வார்த்தை சொல்லுகிறவர்களும் வார்த்தையை சுமக்கிறவர்களும் தான் கனம் பொருந்தியவர்கள். அவர்களுக்கு தான் கனம் கொடுக்கணும். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். அப்படி கூப்பிடுவாங்க, பெருசாக கொஞ்சம் அப்படி கூப்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, பாஸ்டர் கொஞ்சம் ஒத்துக்கோங்க, அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க போன பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த சபையில் அப்படி செய்ய மாட்டோம். இங்கே இருக்கிற ஒரு விசுவாசியை விட அவங்க பெட்டர் கிடையாது. இங்கே இருக்கிற ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளையோட அவங்க பெட்டர் கிடையாது. அவங்கள அவமானப்படுத்த தேவையில்லை. ஆனால் சிங்காசனத்தில் யார் இருக்கிறா என்று யார் காண்பிக்கணும்? நான் காண்பிக்கணும். அவங்க இங்கே வரும்போது என்ன உணரணும்? சிங்காசனத்தில் தேவன் இருக்கிறார், அவர் தீர்மானிக்கிறார், அவர் தீர்மானங்கள் தான் நடக்கிறது இந்த பூமியில். அவர் வச்சு தாங்க சட்டம். கிஸ்கா चलता है? बोलो ना जोर से, किसका चलता है? परमेश्वर का चलता है, मेरा यीशु को चलता है, उसका है सिंहासन, उसका है सब कुछ, वो चलाता है पूरा, उसके कब्जे में सब कुछ है. இதை உணர்ந்தால் வேற யாரையுமே நம்ம என்ன பண்ணிட மாட்டோம், உயர்த்திட மாட்டோம். ஆமென் ஆமென். அதுக்கு தான் சொல்றாரு, ಯೆಹೋವನೇ ನಿನ್ನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಇಳುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನು ಯಾವನು? ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲಿ ವಾಸಿಸತಕ್ಕವನು ಎಂತವನಾಗಿರಬೇಕು? தமிழ்ல வாசிங்க. கர்த்தாவே,
யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யாருங்க? இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அண்டர்லைன் திஸ். மனதார சத்தியம் பேசுவதில் எந்த கிமிக்ஸும் தேவையில்லை, எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் தேவையில்லை. மனதார சத்தியம். தமிழில், கன்னடாவில், ஹிந்தியில், இங்கிலீஷில் எல்லாரும் அந்த வார்த்தை மாத்திரம் படிங்க. ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಸತ್ಯವಚನವನ್ನು ನಾಡುವವನು ಆಗಿ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಸತ್ಯವಚನವನ್ನು ನಾಡುವನಾಗಿರಬೇಕು. மனப்பூர்வகವಾಗಿ. ஸோ இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தின் நிறைவா சத்தியம் பேசினாலே விடுதலை வரும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொல்லுங்களேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியம் தான் விடுதலையாக்கும். அதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்றேன், சத்தியத்தை பேசுங்க. யார் கிடைத்தாலும் அவர்கள்கிட்ட சத்தியத்தை பேசுங்க. முதல்ல சத்தியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவரே, சிங்காசனத்தில் நீங்க இருங்க. இதே 2 பாயிண்ட் தான் இன்னைக்கு சொல்றேன். யாரையாக நான் இன்னைக்கு சிங்காசனத்தில் வைத்திருந்தா இப்போ இந்த நிமிஷம் இறக்கிடுறேன் ஆண்டவரே. அது மருமகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், பெரிய நமக்கு சபைக்கு தொகையாக கொடுக்குறவங்களா இருக்கலாம். நோ, யாரையுமே எங்கே வைக்கிறது வைக்கிறதே இல்லை. அதே மாதிரி நான் தான் சிங்காசனம். நோ, நீங்கள் மட்டும் சிங்காசனத்தில் இருப்பீராக ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறவர ஜனங்கள், என்னை பார்க்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒன்றை பார்க்கட்டும் ஆண்டவரே, உம்மை சிங்காசனத்தில் பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறவளா என்னை பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளவர்களா என்னை பார்க்கட்டும் ಆಂಡವರೇ. ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಸತ್ಯವನ್ನು ಆಡುವವನಾಗಿ, ಸತ್ಯವನ್ನು ನುಡಿಯುವವನಾಗಿ ನನ್ನನ್ನು ಅವರು ಸ್ವಾಮಿ குருத்திடலி. அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. என்ன நம்மளை என்ன அடையாளம் பண்ணக்கூடாது? மொபைல் பார்க்குறவங்க அவங்க அப்படிதாங்க போச்சுங்க. 100 நாள் நான் உபவாசம் எடுத்தது வேஸ்ட் ஆயிடுச்சு. பிசாசு பண்ணிடுவான். அப்படி நம்மளை கோபம் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? ஐ எம் டெல்லிங் யூ, சம் பீப்புள் கேன் புஷ் யூ. கோபம் வர்ற வரைக்கும் நம்மளை என்ன பண்ணுவாங்க? அப்படியே புஷ் பண்ணுவாங்க. நமக்கே தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம்? நிறைய வார்த்தைகளை கொட்டிடுவோம். ஜாகிரதையை. இன்றைக்கி தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நாமளும் கோபத்தை மூட்டாது இருப்போம். சில பேருக்கு டக்குனால கீழே கிளாஸ் விழுந்தா கோபம் வந்துடும். அது ரொம்ப டேஞ்சர். ஆனால் அவ்வளோ புஷ் பண்ணி, ஏன்னா பிசாசுக்கு என்ன கெடுக்கணும்? சாட்சியே என்ன கெடுக்கணும்? சிங்காசனத்திலேருந்து அவர் என்ன பண்ணணும்? கொஞ்சம் இறக்கணும். சிங்காசனத்துலேருந்து என்ன சொல்லணும்? நீ என்ன கிறிஸ்டின்னு சொன்ன, நீ ரொம்ப அப்படின்னு இருப்பேன்னு சொன்ன, நீ பார்த்தா இப்படி இருக்கிற. ஏன்? சிங்காசனத்துலேருந்து அவரை இறக்கணும். இது பிசாசுடைய தந்திரம், மனுஷனுடைய தந்திரம் இல்லை. இது பிசாசுடைய தந்திரம். தேவப்பிள்ளையே, இன்னைக்கு எச்சரிக்கையாக இருந்து, ஆண்டவரே என்ன வந்தாலும் அவரை சிங்காசனத்திலிருந்து விட நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய சிங்காசனத்திலே நீங்கள் இருப்பீங்க ஆண்டவரே, நான் உம்முடைய சிங்காசனத்தின் கீழே இருப்பேன் ஆண்டவரே. அப்பா, அந்த காரியங்கள் என்றைக்குமே என் குடும்பத்தில் அது மாறாது, என் வேலை ஸ்தலத்தில் அது மாறாது. அப்பா, நான் போகிற இடத்துல அது மாறாது, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அது மாறாது. நான் எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், எதை பேசினாலும், சாப்பிட்டாலும், தூங்கினாலும், எதை செய்தாலும் சிங்காசனத்தில் நீர் இருப்பீர், நான் சிங்காசனத்தின் கீழே உம்முடைய சமூகத்தில் இருப்பேன். இது நான் சொல்ல வேண்டியதில்லை, மற்றவர்கள் சொல்லுவார்கள், மற்றவர்கள் சொல்ல வேண்டும். ஆமே. இன்றைக்கு நான் சொல்லி உங்கள்ந்துங்க அனுப்புகிறேன். சிங்காசனத்தில் அவர் இருக்கும் பொழுது பிசாசுகள் நடுங்கி போகிறது. ஏன் தெரியுமா பிசாசு நம்ம ஜெயிக்கிறான்? யூ வாண்ட் டு நோ த சீக்ரெட்? சில காரியங்கள் ஏன் தெரியுமா பிசாசு, ஐயோ பிசாசு பெரியவனாக இருக்கிறான், பிசாசு அதை செஞ்சிட்டான், பிசாசு இதை செஞ்சிட்டான், பிசாசு என்ன பண்ணிட்டான், மந்திரம் பண்ணிட்டான், தந்திரம் பண்ணிட்டான், என்னது சூன்யம் பண்ணிட்டான், பில்லி சூன்யம், பில்லி அது என்னது பூனை குறுக்கில் போயிடுச்சு. ஐயா, ஏன் நம்ம இன்னும் என்ன தெரியுமா ஆயிட்டோம்? அதுலேருந்து விடுவிக்கப்பட்டோம், இப்போ வேற மாதிரி ஒரு காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம். சபைகளுக்கு போனால் கூட இப்போ அப்போ சொல்லி தராங்களாம், அந்த மூலையில் அதை போடு, இந்த மூலையில் இதவே, இந்த மூலையில் ஏங்க ஏன் தெரியுமா? சிங்காசனத்தில் இந்த ஆண்டவரை இறக்குனா பிசாசு தானாக வரும். சில காரியங்கள் தானாக வருது. ஏன்னா சிங்காசனத்தில் செக் டுடே, செக் பண்ணிக்கோ. சிங்காசனத்தில் அவர் இருந்தால் பிசாசுகள் வராது, கட்டுகள் வராது. ஆமென். சிங்காசனத்தில் அவர் இருந்தால் என்ன வராது?
ஐ எம் ரைட்டிங். நான் சொல்லி உங்களுக்கு முத்திரை போட்டிங்கன்னு கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா வந்து என்னை கேளுங்க. இவ்வளோ தைரியமாக சொல்ல முடியாது. இதை விட மேலே நான் சொல்லவும் முடியாது. இவ்வளோ தான் எனக்கு இருக்கிற கெப்பாசிட்டி. எனக்கு இருக்கிற ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். எனக்கு இவ்வளோ தான் ஹைட்டு வெயிட் ஆர்டர் கொடுத்துருக்காரு. வெயிட் வேணாம். அப்போது ஆண்டவர் சிங்காசனத்தில் இல்லாதது இருக்கிறதும் பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னு என்ன தெரியும்? நம்ம என்ன ஆக்டிங் போட்டாலும் பிசாசு என்ன பண்ணுவான்? கண்டுபிடிச்சிடுவான். எங்கே இருக்கிறான்? இவங்க வீட்டில் யார் இருக்கிறா? சிங்காசனத்தில் யார் இருக்கிறா? பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அதை வச்சுக்கோ. அது என்ன பண்ணுவான்? பிசாசுக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு சிங்காசனங்கள் எந்த பிசாசுக்கு போடப்பட்ட, பணத்துக்கு போடப்பட்ட, உலகத்துக்கு போடப்பட்ட, மாம்சத்துக்கு போடப்பட்ட எல்லா சிங்காசனங்களும் கவிழ்க்கப்பட்டு போவதாக in Jesus name. Let every throne that is against the powers of the living God இன்றைக்கு கவிழ்க்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா சிங்காசனங்கள் இன்றைக்கு கவிழ்க்கப்பட்டு போகட்டும். என் சிங்காசனத்தில் என் ராஜாதி ராஜா வீற்றிருப்பீராக. ஆண்டவரே நீர் வீற்றிருப்பீராக. எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபங்கள் செய்யுங்க. எல்லாரும் nobody should keep quiet. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே தகப்பனே இயேசுவே ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த சிங்காசனத்தில் நான் ஆண்டவரே இந்த சோஷியல் மீடியாவை வைக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த ஃபேஸ்புக் காரியங்களை வைக்க மாட்டேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அசுத்தங்களை வைக்க மாட்டேன். இன்னைக்கு வைக்க மாட்டேன். இன்னைக்கு வைக்க மாட்டேன். அந்த சிங்காசனத்தை கவிழ்க்கப்பட்டு போவதாக. அந்த மனுஷனை நான் வைக்க மாட்டேன். அது கவிழ்க்கப்பட்டு போவதாக. I will not put anybody on the throne today. அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அது ரொம்ப பெரிய சொந்தங்களா இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் சிங்காசனத்தில் இருக்கக்கூடாது. அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தின் கீழே வர வேண்டும் என்றால் நீ அவர்களை கீழே இறக்கிதான் ஆக வேண்டும். Thank you Holy Spirit. Today Lord, I give myself unto you in Jesus name. Amen. Amen. Amen.